கொடி எதுக்கு இப்போ கீழே படுக்கிற? இவ்வளோ பெரிய கட்டில் இருக்கு, நீ கட்டிலில் படு. இல்லை மாமா, ஊருக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, இந்த அறைக்குள்ளே கிடையாது. நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு உண்மையாக இருக்கணும். என் மூச்சு காற்று கூட உங்கள் மேலே இந்த 4 சுவத்துக்குள்ளே படக்கூடாது. அதே போல் உங்கள் மூச்சு காற்றும் என் மேலே படக்கூடாது. நீங்கள் படுத்து நிம்மதியாக தூங்குங்க. நாளை இருந்து இந்த தண்டைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழணும் என்றவள் விரித்த பாயில் படுத்து கொண்டாள். அவள் முந்தானியை எடுத்து முகத்தில் இருந்து இடுப்பு வரை மூடிக்கொண்டவள் உடனே தூங்கிவிட ஈஸ்வரன் தான் வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தான். முதல் நாள் அவள் முந்தானியை போர்த்தி தூங்கிய சுகம் அவன் நினைவை விட்டு நீங்க மறுத்தது. இரவு முழுவதும் பொட்டு தூக்கம் கிடையாது ஈஸ்வரனுக்கு. அலாரம் வைத்தது போல் 5 மணிக்கே முல்லை எழுந்தவள் இந்த குடும்பத்தின் மருமகளாக பொறுப்புகள் நினைவில் வந்தது. எழுந்ததும் கண்மூடி அம்மனை தரிசனம் செய்தவள் தூங்காமல் அமர்ந்திருந்த கணவனை கண்டு அதிர்ந்தாள். என்னம்மாம்மா, புது இடத்துல தூக்கம் வரலையா? போக போக பழகிடும். சூரியன் உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் குளிச்சு விட்டு இருக்க தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றமாமா. இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. தண்டை போட்டு இருக்கிறவங்க வழி வழியாக பின்தொடர்ற நியதி மாமா. ஈஸ்வரன் குளிக்க கீழே இறங்கினான். அவனுக்கு முன்பு கம்பன் குளித்து முடித்து தியானத்தில் அமர்ந்து இருக்க அவனை பார்த்தபடி சென்றவன் துணி எடுத்து செல்ல மறந்து போனான். முல்லை மற்றொரு குளியல் அறையில் தலைக்கு குளித்தவள் சென்று நூல் புடவையை கட்டி நெற்றிக்கு திலகமிட்டு தலைக்கு கட்டிய ஈரத்துண்டுடன் கீழே இறங்கியவள் வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டவள் கணவன் வருவதற்கு முன்பு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து விட்டாள். என்ன மாமாவை இன்னும் காணோம் என்று முல்லை குளியல் அறை இருந்த பக்கம் பார்த்து கொண்டு நிற்க, முல்லை, உன் புருஷன் துணி எடுக்காமல் குளிக்க போயிருக்கான், இன்னமும் அவன் இருக்கிற இடத்தில் இருக்கிறதா நினைப்பு என கம்பன் குரல் கொடுக்க, அதே நேரம் காத்திருந்து வெறுத்து போன ஈஸ்வரனும் கொடி என்று சத்தமாக அழைத்தான். அதற்குள் மாடி ஏறி அவசரமாக அவனுக்கு வேட்டி சட்டை துண்டு எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தவள் மாமா என செல்லமாக அழைத்தவள், கொடி, எனக்கு துணி வேணும், கையை நீட்டுங்க மாமா, தர்றேன் என்றதும் ஈஸ்வரன் கதவை திறந்து கையை வெளியே நீட்டினான். தான் எடுத்து வந்த உடைகளை கணவன் கையில் வைத்தவள் நேராக சமையல் அறைக்குள் நுழைந்து டீ போட துவங்கினாள். கம்பன் முல்லையை கண்டு சிரித்தபடி பூஜைக்கு தேவையான பூக்களை பறிக்க துவங்கினான்.